பண்ணிருக்கீங்க. ஒரு பைசா யாருக்கு செலவு பண்ண மாட்டாரு, ஒரு பைசா யாருக்கு கொடுக்க மாட்டாரு. ரசிகனே இறந்தா கூட அஞ்சலி செலுத்த மாட்டாரு, நிவாரணம் கொடுக்க மாட்டாரு, நிதி கொடுக்க மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப செல்வகுமார் அவருடைய இவரு நம்ம பிடி செல்வகுமார் பேசியிருந்தார்ல மேனேஜர், அவர் சொல்றதெல்லாம் உண்மை, 100% உண்மை. மனுஷனே கிடையாது. தலைவெறி, ஆணவ வெறி, பணவெறி, பதவி வெறி, உலக இன்ப வெறி பிடித்தவன் தான் விஜய். புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது அரசியல் நிக்கிறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு, மக்களுக்கு நீ வேலை செய்யறதுக்கு நீ ஒரு தகுதியே கிடையாது. புரியுதா? தயவுசெய்து உன்னை அண்ணா எம்ஜிஆர் சொல்லாத, அந்த மாபெரும் தலைவர்ல கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தாத தயவுசெய்து. நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். நீ ஒரு பைசா செலவு பண்றியா நீ மக்களுக்கு? ஏன் நீ 200 கோடி, நீங்க பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி உன்கிட்ட இருக்குன்னா, மாட மாளிகையிலையும் பலாயிரம் விலை மதிப்பு மிக்க கார்ல போற, சொகுசு விமானத்துல நீ வர்றேன்னா, ஓன் சார்ட்டர் பிளைட்ல வர்றேன்னா, அதுக்கெல்லாம் மக்கள் போட்ட பிச்சையா உனக்கு? முதல்ல மக்கள் போட்ட பிச்சையில நீ வாழ்ந்துட்டு இருக்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி நீ உறிஞ்சிருக்க. பிளாக்ல டிக்கெட் வித்து, இல்லீகலா டிக்கெட் வித்து, டிக்கெட் அதிக விலைக்கு வித்து, இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி